ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டிஎன்இஜேயில் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்ஸோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஓகே இருந்தால் எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூகுள் சர்ச் பாரில் போய்ட்டு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஷோ ஆகும். அந்த வெப் பேஜில் செகண்ட் ஆப்ஷன் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஷோ ஆகும். இந்த வெப் பேஜில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் நம்பர் வந்திருக்கும். டிஎன் எக்ஸாம்பிள் ஒரு ஜாய் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தோன்னா TN-__ போட்டு 5204 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரை தான் என்ட்ரு பண்ணி நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்ம சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது விவோ இருக்கா, விவோ மூவ் பண்ணிட்டார்னா ஆர்ஐகிட்ட போயிருக்கா இல்லை தாசியார்கிட்ட போயிருக்கான்னு நம்ம சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்க முடியும். செக் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் ஓகே இருந்தாலும் அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன் சர்டிஃபிகேட் நம்ம செக் பண்ணுறோன்னா ஸ்டேட்டஸ் நம்ம வந்துட்டு டிஎன்இசிஏவில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா இந்த இசிஏவில் போய்ட்டு அடிக்கடி நம்ம சர்டிஃபிகேட் நம்பரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க முடியாது. அதே நம்ம ஓனாக கேன்ஐடி மூலயமா அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்ம ஓப்பன் போர்ட்டலில் அதுக்கு அடிக்கடி ஓடிபி போட்டு உள்ளே போய் லாகின் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணோம். அதுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸை ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். விவோட்ட இருக்கு ஒரு 1 வீக்காக அவர் போடவே இல்லைனா நம்ம ரெவன்யூ வில்லேஜ் விவோ கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி என்னோட சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி மூவ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, சில டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் இல்லை அதர் டாக்குமெண்ட் வாங்கினாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டை ரிட்டர்ன் பண்ணுவார். அந்த தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா கூட அந்த சர்டிஃபிகேட் அவர்கிட்ட மூவ் ஆகிடும். இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் நம்ம சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறோம். ஓகே, வாங்க ஒரு சர்டிஃபிகேட் நம்பரை போட்டு அந்த என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் வந்து ஓகே இருக்குது. சர்டிஃபிகேட் வந்து விவோக்கு மூவ் ஆகி விவோட்டு ரெக்கமெண்ட் ஆகி ஆர்ஐ தாசியெல்லாம் போட்டு இந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதே நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் ஒரு 2 or 3 daysல செக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் விவோட்ட இருக்கும் இல்லை ஆர்ஐட்ட இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் காட்டும். அந்த ரீமார்க்ஸில் ஸ்டேட்டஸில் என்னன்னு காட்டும். அது ரிஜெக்ட் ஆயிருந்தனா அந்த ரீமார்க்ஸில் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு காட்டும். ஓகே இருந்தனா அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு போட்டு எப்படி இது ஓகே ஆனிச்சுங்கிற அந்த ரீமார்க்ஸ்லையும் காட்டியிருப்பாங்க. யார் மூலயமா யாருக்கு போய் ஓகே இருக்குது அப்படிங்கிறதும் காட்டுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் விவோ மூலயமா போய் ஆர்ஐட்ட ஓகே, ஆர்ஐ மூலயமா மூவ் ஆகி ஓகே இருக்குது. இதோட ஸ்டேட்டஸ் வந்து அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு வந்திருக்கு. இதை ரிஜெக்ட்னாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்டட்னு வந்துடும். பெண்டிங்காக இருந்தாலும் அப்ளிகேஷன் பெண்டிங், அது யார்கிட்ட இருக்காங்கிற ரீமார்க்ஸ் காலத்தில் அந்த ஸ்டேட்டஸ் காட்டும். சர்டிஃபிகேட் ஓகே ஆயிடுச்சு. நம்ம இதை வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு அகைன் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுங்க. சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது மூலியமா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், உங்கள் டிஎன்இஜே இசேவை மையத்தில் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், உங்கள் ஓப்பன் போர்ட்டலில் கேன்ஐடி மூலமாக நீங்களே ஓனாக அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே இருந்தால் அதை ஈஸியாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.